திருப்பாவை 23ஆம் பாசுரம். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். இனி பாசுரத்தின் விளக்கத்தினை நாம் காண்போம். நல்ல மழைக்காலம். ஆண்மையுள்ள சிங்கம் ஒன்று மலை குகையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்புடைய சிங்கமானது உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து பிடரி மயிர்கள் பொங்கும்படி எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து சோம்பல் முறித்து தன் பெருமை தோன்ற நிமிர்ந்து அக்குகை நின்றும் வெளிப்பட்டு கம்பீரத்தோடு நடந்து வருகின்றது என்று இப்பாடலில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கண்ணனே, காயம்பு வண்ணனே, உன்னுடைய திருக்கோயிலிலிருந்து சிங்கம் எவ்வாறு தன் குகையிலிருந்து ஆண்மையோங்க புறப்பட்டதோ அதுபோல நீயும் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளி வேலைப்பாடுகள் மிக்க சிறப்பு மிக்க இந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பாயாக. அவ்வாறு ராஜ கம்பீரத்தோடு நீ வீற்றிலிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று ஆட்சிய பெண்கள் கேட்டுக்கொள்கின்றனர். திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனை புகழ்ந்தும் அவனுடைய வீரதீர செயல்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் அவனுடைய மனைவியாகிய நப்பின்னையை நயந்து வேண்டிக் கொண்டும் இவ்வாறு பலவாறாகவும் கண்ணனை துயிலிலிருந்து எழுப்ப பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள்.